நான் உங்கள் சரண்யா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th வந்துட்டு செய்யுள் பகுதியில் நீதி வெண்பான்றதை பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு இது யார் எழுதுனாங்கன்னா செய்குதம்பி பாவலர் எழுதுனாங்க. ஓகேங்களா? இப்போ செய்குதம்பி பாவலர் பற்றி நம்ம ஜஸ்ட் பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இந்த பாட்டு நம்ம பார்த்துக்குறோம். சரிங்களா? அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வியின்றே போற்று. இப்போ இந்த இதில் என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க. இப்போ அருளை பெருக்கி, அப்போ நம்மளோட வழிபாடை பெருக்கி நம்ம அறிவை திருத்திக்கிறணும். மருள்ன்ற இருள் நமக்குள்ளே இருக்கிற இருளானது மறையணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு பெருந்துணையாக இருக்கிறது கல்வி தான். கல்வி ஒன்றே போற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்பம் தர்றது, அதாவது அருந்துணையாய் நம்மளோட ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி ஒன்றே போற்று. கல்வி தான் நம்மளுக்கு இன்பம் தரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே சதாவதானம் அப்படின்றது என்னென்ன பாடலின் பொருள் நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு ஒரு 3 லைன் தான், அதை சும்மா வாட்ச் பட்டுக்கோங்க. அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் சொன்னது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சதாவதானம் அப்படின்னா சதம் என்றால் 100 என்று பொருள்னு சொல்லுவாங்க. அப்போ 100% நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ மேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ் இதெல்லாம் அதில் அதுதான் சதவிகிதம், பர்சன்டேஜ். ஓகேங்களா? அதுதான் சதம்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையெடுத்தலே சதாவதானமாகும். அதாவது அவங்களோட நினைவாற்றலை சோதிக்கிறதுக்காக செய்கிற ஒன்று தான் இந்த சதாவதானம்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப புலமை பெற்று செய்குதம்பி பாவலர். ஓகேங்களா? இப்போ இவர் இங்கே நூல்வெளியில் பாருங்கள், செய்குதம்பி பாவலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. விளங்கிய செய்குதம்பி பாவலர் 1874 அப்போ பிறந்திருக்காரு. 1950 இறந்துட்டார். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன இப்போ உங்களுக்கு இந்த இதுக்கு ஷார்ட்கட் ஒன்று சொல்லட்டுங்களா? 1874 இவர் 7 நாளும் வாரத்தில் 7 நாளும் 4 வேலையை உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்திருக்கிறாரு. அவர் ஒன்றுமே செய்யலை. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, செய்குதம்பி பாவலர் ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்கன்னு எங்கே போனாலும் அவர் அதை தான் சொல்கிறாங்க. இது நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இவரோட சப்போஸ் கேட்டாங்கன்னா 7 நாளும் 4 வேளையும் அவர் சும்மா தான் சாப்பிட்டுட்டே இருந்திருக்கிறாரு, வேறு ஒன்றுமே செய்யலை. அதனால் நீங்கள் சாப்பிட்றதுக்காவது வேலை செய்யணும்ல, ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க தம்பி அப்படின்றத செய்குதம்பி. ஓகேங்களா? அப்போ செய்குதம்பி எல்லா பக்கம் இப்படியே சொல்கிறாங்களே, நம்மளுக்குன்னு ஒரு நீதி வேணும் அப்படின்னு சொல்கிறத இந்த நீதி வெண்பா. ஓகேங்களா? இது நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இவர் எங்கே பிறந்திருக்கிறாரு? கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி. இந்த நூல்வெளியை நம்ம இப்போ அப்படியே பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நூல்வெளியில் ஆசிரியர் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? காப்பா செய்குதம்பி பாவலர். நானும் சொன்னேன், செய்குதம்பிக்கு நீதி வேணும், ஏன்னா அவருக்கு ஒரு வேலையே கிடையாது, அவருக்கு ஒரு நீதி வேணும்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அவரோட பிறப்பு நான் சொன்னேன், 7 நாளும் 4 வேலையை உட்காந்து சாப்பிட்றாரு. 8 திசையில் எங்கே போனாலுமே சரி 7 நாள் நான் 4 வேலையை உட்காந்து சும்மா தான் சாப்பிடுவேன் அப்படி சொல்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து அந்த 1950க்கு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நூல்கள். இவருக்கு 1907 இவருக்கு திருமணம் ஆயிருக்கும். சரிங்களா? 31 வயசு வரைக்கும் இவர் சும்மா தான் இருந்திருக்கிறாரு. 1907 இவருக்கு திருமணம் ஆயிருக்கும். அப்போ 4 வேலையும் 7 நாளும் 4 வேலையும் சும்மாவே வேலையே செய்யாமல் உட்காந்து சாப்பிட்டவனுக்கு திருமணம் செஞ்சாவது புத்தி வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ 1907 அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கும். அப்போ இப்போ நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் நூல்களுக்கு. இவர் இப்படியே வேலை செய்யாமல் இருக்கவுமேவும் அவங்க ஒய்ஃபுக்கு கோவம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா ஷார்ட்கட்டுக்காக யாரோ எந்த ஒரு கேர்ள்ஸோ இல்லை ஒரு பெண்களோ நீங்கள் தயவுசெய்து, நானும் ஒரு பெண் தான், நான் ஷார்ட்கட்டுக்காக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக மட்டும் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? சீராப்புராணம். அப்போ நீ எடுத்து கொடுத்த எனக்கு சீலை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நீ வேலைக்கே போக மாட்டேறல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன போய் நம்பி வந்தேன் பாரு. ஸோ நபிகள் நாயகம் முன்னே போய் நம்பி நான் ஒரு
ஒரு மஞ்சனம் வச்சுட்டு உன்னை நம்பி போய் வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு ஷார்ட்கட்டு தான். சீரா புராணத்துக்கு சீலையெல்லாம் விசிறி அடிச்சுட்டாங்க. மாமியார் மாமனாரில் வேஸ்ட்டு, அவங்களெல்லாம் யாரையும் நம்ப மாட்டேன், உன்னே நம்ப மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் மேலே போய் 8 கிரிமினல் கேஸ் போடுறாங்க. இவர் வந்துட்டு எங்கிட்டு போய் பார்த்தாலும் கூட திரும்பி எங்கிட்டு பார்த்தாலும் இவரோட கேஸ் வந்து இவர் துரத்துது. இருந்தாலும் போய் கோர்ட்டில் போய் ஆஜராகிறாரு. திருக்கோட்டாறு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீதி வேணும், எனக்கு இந்த இடத்துல நீதி வேணும்னு சொல்லி அந்த பொண்ணு வந்துட்டு கேட்குது. இவரை வேலையை செய்கிறது ஒன்றும் செய்கிறதில்ல, இவரை வச்சு நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் நான் போட்ட ஷார்ட்கட்டு, உங்களுக்கு ஈஸியாக இருக்கலான்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ சேகித்தம்பி பாவலன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த நூல்கள் சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏன்னா இந்த ஷார்ட்கட் நீங்கள் தெளிவாக கேட்டிருந்தீங்கன்னா. ஓகேவா. அடுத்து 1907ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் நாளில் வந்து சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பழமுனுடைய 100 சிலைகளை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானின்ற பேரை வந்துட்டு பாராட்ட பெற்றிருக்கிறாரு. ஓகேங்களா. இது எந்த கண்ணபிரான் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தான் மகாமதி பட்டம் இவருக்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா. இந்த இதில் வந்து இருக்கான்னு தெரியல, நான் எக்ஸ்ட்ரா வந்து வெளியேருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இதழ்கள். இவரோட இதழ்கள் வந்துட்டு இங்கே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொடுக்கலை இங்கே, அதனால் நான் அதை சொல்கிறேன். இவரோட இதழ்கள் பார்த்திங்கன்னா யதார்த்தவாதி, இஸ்லாமிய மித்ரன். யதார்த்தமாக வந்துட்டு சமூக பணி மட்டும்தான் செஞ்சிட்ருப்பார். இவருக்கு வேறு எந்த பணியுமே இல்லை. சும்மா எல்லாருக்கும் போய் அந்த களப்பணி செய்கிறாங்களா அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாரு. அதனால் இவருக்கு சம்பளம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் ஒய்ஃபுக்கு ரொம்ப டென்ஷன், ஒரே கோவம். அப்புறம் வந்து இஸ்லாமிய மித்ரன். இவர் சமயப்பணி, அதாவது ஒரு வேலையும் இல்லை. அதனால் கோயில் குளத்தில் போய் சும்மாவே உட்காந்துருந்துட்டு அங்கே போடுற புளியோதரையும் பொங்கலையும் சாப்பிட்டுட்டு சும்மாவே இருந்துக்கிறாரு. அப்போ இவர் மேலே எப்படி இஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மித்ரன். இவர் மேலெல்லாம் இஷ்டம்லாம் இல்லை. இவரை போட்டு கீழே போட்டு மிதிக்கணும், சம்பாரிச்சு எனக்கு ஒய்ஃபுக்கு ஒன்றும் கொடுக்குறதில்ல, செய்கிறதில்லன்னு சொல்லிட்டு சொன்னதுனால இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது இதழ்களுக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து சதம் என்றால் 100 என்று பொருள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இவருக்கு வந்து இடலாக்குடி மணிமண்டபமும் கட்டியிருக்காங்க. இடலாக்குடி வந்து இவரோட ஊர் இல்லைங்களா. இடலாக்குடியில் ஒரு மணிமண்டபமும் பள்ளியும் வந்துட்டு இவருக்கு வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடலாக்குடி, அதாவது இடையிலே வந்து ஒய்ஃபு பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல, குடி வந்து கெட்டு போயிடுச்சு. ஸோ இடலாக்குடி. ஓகேங்களா. அடுத்து 15 வயசுலேயே வந்துட்டு செய்யுள் ஏற்றும் திறன் பெற்றவர் இவர். 15 வயசுலேருந்தேவும் இவர் படிப்பாட்டிட்டு அப்புறம் அவர், நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேங்க, 15 வயசுலேருந்தே வந்துட்டு 10th முடிச்சுட்டு அப்படியே வந்து இவர் செய்யுள் பாட்டு இந்த மாதிரி எழுதிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துருக்கிறாரு. இவர் மற்ற எதுவுமே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணல, ஒரு வேலைக்கு போகல, ஒன்றும் செய்யலை. அதனால் ஒய்ஃபுக்கு ரொம்ப கோவம். சரிங்களா. அதுக்கப்புறம் 31/12/2008 வந்துட்டு 1 வருஷ கணக்காக வந்துட்டு இந்த கேஸ் ஓடி இருந்திருக்கு. இது ஷார்ட்கட்டுங்க. 1 வருஷ கணக்காக வந்து இந்த கேஸ் ஓடிட்டு இருந்திருக்கு. அப்புறம் 8 கேஸ் போட்டாங்க இல்லைங்களா, அதுதான் 8 கிரிமினல் கேஸ். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து மறுப்பா அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு தீராத அன்பு, இருள் நீதி வெண்பா அப்படின்ட்டு மறுப்பான்னு சொல்லி இந்த மகா சதாவதானிலெல்லாம் வந்துட்டு வரும். அந்த டயத்தில் இவர் இருந்திருக்கிறாரு அந்த இடத்துல. 8 வருஷமாக ஒய்ஃப் வந்துட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா. அப்போ February 14 வந்துட்டு கோச்சிட்டு போயிட்டார். 14க்கு முன்னாடியே கோச்சிட்டு போயிட்டதுனால 13. ஓகேங்களா. 13 February 13 வந்து இவர் இறந்துட்டார். 14 கொண்டாடுறதுக்கு ஒய்ஃப் இல்லை. ஸோ February 13 வந்துட்டு அவர் வந்து இறந்துட்டார். ஓகேங்களா. அதுதான் இவரோட டெத்து. சரிங்களா. February 13 அவரோட டெத்து. இயர் வந்துட்டு 1950. 50 வயசுலேயே ஒய்ஃப் இல்லாமல் February 14 கொண்டாட முடியாதுல்ல, அதனால வந்துட்டு அதோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இந்த கிளாஸ் வந்துட்டு இப்போயோட முடிஞ்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தட்டி விட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப்